திரிடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, பயப்படுபவர்களுக்கு உலகம் அஞ்சுகிறது. சாயின் குழந்தையான நீங்கள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. அப்போதுதான் வெற்றி உங்களை தேடி வரும். பயப்படுபவருக்கு உலகம் அஞ்சுகிறது. பயத்துடன் கடினமாக உழைப்பவர் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கவில்லை என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை. எனவே பயத்திற்கு மாற்று மருந்து தைரியம். தைரியம், துணிச்சல் இருக்கும் இடத்தில் பயம் இருக்காது. பயம் இருக்கும் இடத்தில் தோல்வி என்பது இருக்கும். பயமில்லாத இடத்தில் தோல்விக்கு இடமில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பயத்தின் முன் நிற்பது வெற்றிக்கான முதல் படியாகும். எனவே அந்த முதல் அடியை எடுத்து வைப்பது நீங்கள்தான். நீங்கள் பயத்தில் அமர்ந்தால் நீங்கள் அடைய விரும்புவது உங்களுக்கு சாத்தியமில்லை. நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்து இதை அடைய இதையோ அல்லது அதையோ செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது வெற்றி உங்களுக்கு தொடங்கும். உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். இதை பற்றி ஒரு நல்ல கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். குழந்தையே, நாஜிகேது என்ற ஒரு பையன் இருந்தான். அவன் மிகவும் இளமையாக இருந்தான். அவன் தந்தை ஒரு பெரிய விஸ்வஜிதி யாகம் செய்தார். யாகம் செய்த பிறகு கொல்லப்பட்ட அனைத்து பசுக்களையும் அவர் தானம் செய்தார். வேலையை செய்து கொண்டிருந்தவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. கேது மகிழ்ச்சி அடைந்து தனது தந்தையிடம் சென்று, அப்பா, நீங்களும் என்னை யாருக்காவது தானம் செய்வீர்களா என்று கேட்டார். அவர் அப்பாவியாக, ஆம், நான் யமனுக்கு தானம் செய்வேன் என்று பதிலளித்தார். அவர் அதை சொல்லிவிட்டு உடனடியாக யமலோகத்திற்கு சென்றார். ஆனால் யமன் அங்கு இல்லாததால் அவர் வாசலில் காத்திருந்தார். பின்னர் யமன் வந்து, நானா உன் துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் நான் உன்னை பாராட்டுகிறேன். நீ இவ்வளவு தைரியத்துடன் யமலோகத்திற்கே வந்திருக்கிறாய். நான் உனக்காக காத்திருக்கிறேன். நீ எதை விரும்பினாலும் அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்றார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதாக கூறி யமதர்மராஜா நச்சிகேதருக்கு ஒரு வரம் அளித்தார். பின்னர் அவர், என் தந்தையின் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறார். என் தந்தையை மன்னியுங்கள். அவர் செய்த யாகத்தின் பலனை கேட்கிறார். அவர் நெருப்பு கலையை கற்றுக்கொண்டார். மூன்றாவது ஆசை மரணத்தின் சிக்கலான ரகசியம். நச்சிகேதருக்கு நெருப்பு கலையை கற்றுக் கொடுத்த பிறகு யமதர்மராஜா அவரை ஆன்மாவின் அறிவை பால பூமிக்கு திருப்பி அனுப்புகிறார். மனம் திரும்பி அவரது தந்தையின் மகன் தனது அரியணையை எடுத்து ஓய்வெடுக்கிறார். இப்போது நச்சிகேதா தனது அன்புக்குரிய மற்றும் பிரம்மத்வாஜா பாம்பு கடியால் இறந்து விட்டதாக கேள்விப்படுகிறார். அவர் அவரை தேடுகிறார். அவர் நாகலோகத்திற்கு சென்று நாகராஜரை சமாதானப்படுத்தி பிரம்மத்வரருடன் ஆசிரமத்திற்கு திரும்புகிறார். சாவித்ரி சத்தியவந்தா யமனை மகிழ்வித்து 3 வரங்களை பெறுகிறார். தனது மாமாக்களிடம் கண்களை இழந்த ராஜ்யம் அவள் தனது தந்தைக்கு ஒரு மகனை கொடுக்கிறாள். மேலும் நீண்டகால நல்வாழ்வின் ஆசீர்வாதத்தையும் பெறுகிறாள். அவள் புத்திசாலித்தனமாக தனது கணவரை பாதுகாக்கிறாள். பண்டைய புராணங்கள், புதிய கண்டுபிடிப்புகள், கலங்கரை விளக்கங்கள் என்ற இந்த உண்மையை இந்த 3 எடுத்துக்காட்டுகளும் நமக்கு காட்டுகின்றன. பயத்தை வென்ற பிறகு ஒருவர் மன உறுதியை பெற வேண்டும். கடந்த காலத்தை நன்கு சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவுகளை கடைபிடிக்க வேண்டும். தடைகள், முட்கள் அனைத்தும் வாழ்வில் வரத்தான் செய்யும். தடைகள் வழியில் வரும். நாம் கவனம் செலுத்தி முன்னேற வேண்டும். எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின் முன்னேற்றத்துடன் நாம் விரைவாக முன்னேற வேண்டும். எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின் முன்னேற்றம் துரிதப்படுத்தும். அதே போல நமது இலக்குகளை அடைவதே நமது குறிக்கோளாக இருக்கும் வரை நாம் விடாமுயற்சியுடன் எந்த தடைகளையும் தாண்டி சென்றால் வாய்ப்புகள் நிச்சயமாக நம்மை தேடி வரும். இந்த தலைமுறை இளைஞர்கள் குறிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை இது. தைரியம், உறுதிப்பாடு, செறிவு, விடாமுயற்சி இறுதி வெற்றியை அடைவதற்கான பாண்டவர்களின் 5 வாழ்க்கை 5 கொள்கையும் நாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் நிச்சயமாக மறைந்துவிடும். அச்சங்கள் நீக்கப்பட்டால் வெற்றி வரும். அடைந்த வெற்றியை தொடர மேலும் 2 எதிரி முகாம்களை வெல்ல வேண்டும். பெருமை மற்றும் பற்று 2 முதுகெலும்புகள் போன்றவை. அவை பாயின் கீழ் தண்ணீர் போல பாய்ந்து நம்மை பாதாள உலகத்திற்கு அழைத்து செல்கின்றன. காமம், கோபம், பேராசை, மோகம், ஆச்சரியம், விஷப்பூச்சிகள், பெருமை, துரியோதனன், திருதராஷ்டிரன் பற்றுதலால் தீயவர்களாக மாறினர். அதேபோல் வெறுப்புதான் துரதிர்ஷ்டர்களுக்கு மூல காரணம். நீங்கள் அவற்றை கடந்து விட்டால் உங்கள் முழு வாழ்க்கையும் வெற்றிகரமாக தொடரும். ஒரு விஷயத்தின் மீது அதிகப்படியான பற்று மற்றொரு வீழ்ச்சிக்கு காரணம்.
மேலும் மற்றொரு சிரமத்திற்கும் வழிவகுக்கிறது. அது எடுத்து செல்கிறது. எனவே நீங்கள் ஒரு பொருளை அதிகமாக விரும்பக்கூடாது. மேலும் வெறுப்பை தூண்டும் வாய்ப்பும் உள்ளது. நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் பணத்தை அதிகமாக விரும்பும் போது அது திருட்டு அல்லது திருட்டு பயத்தையும் அதிகரிக்கிறது. அந்த பயம் வெற்றிக்கான வரவேற்பு வாயில். எனவே வெற்றியை அடைய நீங்கள் நிச்சயமாக உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும். அன்பு இல்லாத நபர் என்று எவரும் எதுவும் இல்லை. எனவே நீங்கள் அன்பு இல்லாத ஒருவருக்கு காயங்கள் இல்லாத கடந்த காலம் இருக்காது. வாழ்க்கையின் இந்த 2 கோடுகளும் இல்லை. இதுபோல் வாழ்க்கையில் சில நினைவுகளை நீங்கள் மறந்துவிட்டால் நீங்கள் வாழ முடியாது. உன் காயங்களை நினைவில் கொள்வதன் மூலம் நீ வளர்கிறாய். அலைகளுக்கு சோர்வு இல்லை, நம்பிக்கைகளுக்கு எல்லைகள் இல்லை. இந்த வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு தெரிந்தால் உனக்கு உண்மையான துக்கம் இருக்காது குழந்தையே. உன் கோபம் குறையும் நாளில். பாசம் என்றால் என்ன என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன் பெருமை நீங்கும் நாளில். மற்றவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதையும் நீ அறிவாய். அது உன்னை மரியாதையுடன் பிறக்கவும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் சேவை செய்யவும் கற்றுக் கொடுக்கிறது. எனவே எப்போதும் இந்த விஷயங்களை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். சிரமங்கள் எதிர்கொள்வதை நான் தடுக்க மாட்டேன், ஆனால் அவற்றை எளிதில் கடக்கும் வலிமையை உனக்கு தருவேன். குழந்தையே, உன் பாதையை நான் எளிதாக்குவேன். நீதியின் பாதையில் தொடர்ந்து நடந்து செல். நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன். முயற்சி ஒருபோதும் வீணாகாது. எனவே தோல்வி நிரந்தரமானது அல்ல. சில நேரங்களில் ஒரு சிறிய முயற்சி கூட மகத்துவத்திற்கு வழிவகுக்கும். எனவே நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே பெறுவீர்கள். ஓம் சாய்ராம்.